தியானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கு. இந்த இடத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு காரியத்தை தெளிவாய் ஆவியானவர் இதயத்திலே சொன்னார். இந்த வசனத்தை காண்பித்து சொன்னார். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையை காண்பித்து சொன்னார். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறது என்று சொன்னால் என்ன? உண்மையாயிருப்பது. ஆரம்பித்த ஓட்டத்திலே உண்மையாயிருந்து உண்மையாய் காரியங்கள் செய்வதுதான் எனக்கு பிரியம். அப்போ நாம் ஆரம்பித்த இந்த ஓட்டத்திலே நாம் உண்மையாக ஓடி முடிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏன்னா இன்றைக்கு அந்த உண்மை 90% துக்கத்தோடு சொல்லலாம் தேவ பிள்ளைகள் மத்தியிலே இல்லை. 90% ஊழியங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட உண்மை இல்லை. நிறைய பொய்களால் நிறைந்து பொய்களை பேசி பொய்களையே காண்பித்து மாயையான காரியங்களை பின்பற்றி அவர்கள் தாங்கள் போகிற வழி இன்னதென்று அறியாமல் போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நாம் உண்மையாக இருக்கணும். அப்பதான் நானும் நீங்களும் அந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் பாடி துதித்த அந்த சுதந்திரத்துக்குள்ளே அந்த சமூகத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். ஆகவே நாம் அதிலே உண்மையாக இருப்போம் என்றால் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிற நாம் ஆண்டவர் அதை காண்பித்து ஆபிரகாமிடத்தில் வேண்டிக் கொண்டது, ஆபிரகாமை நீ உத்தமனாய் உண்மை உள்ளவனாய் எந்த காரியத்திலும் தேவ பிள்ளைகள் உண்மையாயிருக்கு, எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்கு. அப்பதான் ஒரு ஊழியம் வளர முடியும், அப்பதான் ஐக்கியம் பெருக முடியும். நாம் ஐக்கியம் என்று சொல்கிறது நல்லதுதான், கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனால் உண்மை இல்லைன்னு சொன்னா ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நாம் மிகவும் எச்சரிப்போடு. நான் அதை தியானித்துக் கொண்டு வரவே இல்லை. இந்த இடத்துல அந்த கடைசி பாடல் போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் இதயத்தை பாரப்படுத்தினார். இந்த வசனத்தை கோடிட்டு காண்பித்தார். அப்போ நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் எண்ணிக்கையில் பிரியப்படுகிற கர்த்தர் அல்ல. அவருக்கு ஒரு மனிதன் இருந்தாலும் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார், நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதை யாரும் தடுக்க முடியும். ஆனால் உண்மை இல்லாத பட்சத்தில் நாம் அலைகிறவர்களாய் வழிதப்பி போகிறவர்களாய் நாம் நம்முடைய காரியங்களை மாற்றி விடுவோம். தேவன் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருங்க. அதைத்தான் வேதம் சொல்லுது. அப்போ உங்களை தேவனே உயர்த்துவார். உங்களை உயர்த்துகிற கர்த்தர். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை திடீரென்று தான் இதயத்திலே ஆண்டவர் காண்பித்தார். உங்களுக்கு தெரியும், இங்கே சாத்தானுடைய கொண்டாட்டங்கள் இன்றைக்கு பலவீனென்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் அந்த வருகிற மாதம் 1ஆம் தேதியிலே அவர்கள் தூத்தி சாந்தி என்று சொல்லி இங்கே ஆத்துமாக்களுக்கு அவர்கள் பலியிட்டு ஆத்துமாக்கள் பேய்களை கொண்டாடுகிற காலம். அப்போ இந்த காலத்துக்குள்ளே தேவ பிள்ளைகள் எச்சரிக்கை, ஜெபத்தோட இருங்க. ஏன்னா உங்களை கொண்டுதான் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறான். உங்களை கொண்டுதான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். அப்போ நாம் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்க. ஏண்டா ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் சத்துரு கொண்டு வருகிறான். ஏண்டா உலகமே அவனை கொண்டாடும். என் பிள்ளைகள் என்னை கொண்டாடும். என் பிள்ளைகள் என்னை கொண்டாடும் பொழுதுதான் அந்த இடத்திலே நான் வந்து அந்த ஸ்தலத்திலே நின்று என் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே எல்லாரும் ஜெபத்திலே விழித்திருங்க. ஜெபத்திலே உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களாகட்டும், குடும்ப ஜெபங்களாகட்டும், நீங்க ஜெபத்திலே விழித்திருங்க. ஏன்னா உங்களை கொண்டு தேவன் இந்த தேசத்துக்கு, இன்னும் உலக தேசங்களுக்கு நன்மை செய்வார்கள். ஆகவே இன்றைய நாளில் நாம் தேவ வார்த்தைக்காக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் தேவன் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். அப்போ அந்த 5ஆம் அதிகாரத்திலே 1ஐயும் 2ஐயும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 148வது பக்கம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேறு இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் பாக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இங்கே 2 காரியங்களை கொரிந்து சபைக்கு ஆவியானவர் வலியுறுத்தி காண்பிக்கிறார். 2 விசேஷித்த காரியங்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறபடியினால்
நாம் எல்லாரும் அறிந்து இருக்கிறோம். என்ன அறிந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. அப்போ இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் என்று சொன்னால் பரமஸ்தலத்திற்கான தவிப்பு. நம்முடைய பரமஸ்தலத்துக்கான தவிப்பு நம்மிடத்தில் உண்டா என்பதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். அப்போ அந்த தவிப்போடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்னென்ன காரியங்களை நாம் செய்யணும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அடுத்தது சொல்லுகிறார், நீங்க அறிந்து இருக்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, வாஞ்சியா இருக்கிறீங்களா? என்ன அந்த வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களுக்கு தெரியும், அறிந்திருக்கிறீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு நித்திய வீடை ஆயத்தப்படுத்திருக்க அறிந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க பார்க்கையில காணையில உங்க இதயத்தில் அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றையில்லை. ஆனால் பல தரப்பட்ட காரியங்களை நினைத்து இப்படி இருக்கும் வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிலதை நிதானித்து ஆவியான கிருபையிலே நாம் வைத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை நிச்சயித்து சொல்லுகிறார், அவருக்குள்ளே இருக்கிற நானும் நீங்களும், அவரோடு ஐக்கியப்படுகிற நானும் நீங்களும் அதை அறிந்தே இருக்கணும். அதை அறிந்து இருக்கிறது என்று சொன்னா நீங்க அதை குறித்து ஏனோ தானோ வேண்டி இருக்கக்கூடாது. அதன் மேல நீங்க வாஞ்சியா இருக்கணும். அதன் மேல் நீங்க தவிப்போடு இருக்கணும். எப்போ என் பரம வாசஸ்தலத்திலே என் தகப்பனிடத்திலே நாம் செல்வேன் என்று. இன்னைக்கு பாருங்க, நம் தேசங்கள் கடந்து நம்முடைய வாலிப நாட்களை நாங்கள் பல பல தேசங்களை கடந்து வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு லீவு வந்த நம்முடைய தவிப்பு ஏக்கமெல்லாம் என்ன, நம் தாயை என் தகப்பனை என் சகோதரர்களை நாம் போய் பார்க்கணும் என்ற அந்த ஒரே சிந்தையோடு தான் நம்முடைய வேலையோடு வந்து படுத்தாலும் எப்ப நாட்களோடும் எப்ப மாதங்கள் போகும், நான் எப்போ என் நாட்டுக்கு திரும்பி சென்று என் தாய் தகப்பனை பார்ப்பேன் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்குது. நல்லது, அது தவறு அல்ல. அது மாமிசத்திலே நமக்கு தோன்றுகிற உணர்வுகள். அதை காட்டிலும் மேலான கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், அவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த நித்திய வீடு, அந்த நித்திய வாசஸ்தலத்துக்கு போறதற்கான அறிந்து கொள்ளுதலும் அந்த வாஞ்சையும் உங்களுக்கு இருக்குதா? இப்போ அதே அதிகாரத்திலே பவுல் 5:6 வாசிங்க, தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. ஆவியான அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் பரிசுத்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். அதைத்தான் சொல்லி நாம் காணவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம் என்ற தேவ வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லார். ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவரே சொல்லிவிட்டார், ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன், என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கேன். பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அது எண்ணில் அடங்காத வாசஸ்தலங்கள். ஆனால் அவர் தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார் தம் சீசர்களுக்கு. இங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, நம்முடைய சரீரமாகிய வீடு மண்ணினால் கட்டப்பட்டது, மண்ணினாலே உருவாக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்பும். என்றால் மனிதன் தவறின பொழுது அந்த மரணம் என்கிற சாபம் மனிதனை ஆண்டு கொண்டது. அதை நீக்கின கர்த்தர் நம்முடைய சரீரத்தை மீண்டுமாய் கட்டுவான். இப்போ நாம் மரித்தால் நம்முடைய சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணினா அது கொஞ்சம் வருஷங்களிலே அங்கே எலும்பு மாத்திரம் தான் இருக்கும், சரீரம் இருக்கா. சரீரம் உருத்தெரியாமல் இது இன்னாருக்கு நாம் சொல்ல முடியாது. தோண்டி எடுத்தாலும் நமக்கு இன்னாருடைய சரீரம் என்று சொல்ல முடியாது. பல டெஸ்ட்களை செய்துதான் அவர்கள் இன்னாருடையது என்று கண்டுபிடிப்பார். அப்போ நம்முடைய சரீரம் அங்கே அழிந்து போகிறது. அது பூமிக்குரியது, அது அழியும் எல்லாருக்கும். கிறிஸ்து வருவதற்கு முன்பாய் மரணத்தை காண்கிற யாருடைய சரீரங்களும் அப்படியா அழிந்து போகும். ஆனால் தேவன் அதை எழுப்புவார். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவருடைய சரீரத்தை கொண்டு வைத்த பொழுது அந்த சரீரத்தோடு அவர் எழுப்பினது போலவே நம்மையும் எழுப்புவார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வீட்டை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இன்னும் நான் நீங்களும் பெற்றுக்கொள்ள இல்லை. அப்போ அதற்கு நம்ம தேவனே தகப்பன் நம் பிதா நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்குத்தான் நமக்கு தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அவரோடு ஐக்கியப்பட நம்மை அழைக்கிறார். அப்போ நம்மை நாம் அறியாதவர்களாய் தெரியாதவர்களாய் தெரிந்தோம். நம்முடைய கண்ணீரை ஒருவரும் காண இல்லை, நம்முடைய பாவங்களை ஒருவரும் அறியலான பரலோகத்து தேவன் அதை பார்த்தார், நமக்காய் இறங்கி வந்தார். சாதாரணமாய் இறங்கல, வானத்தில் தம் சிங்காசனத்தை வைத்தவர் பூமியில் தம் பாதத்தை வைத்தவர், அங்கிருந்து நம்மை குனிந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய துயரங்களை அறிந்தவர் நம்மோடு பேசுகிறார். நாம் சாதாரணமாய் மற்றவர்களை போல எல்லாரையும் போல நான் நீங்களும் வேதத்தை
நாளும் தள்ளிவிடக் கூடாது. ஏன்னா இதுக்குள்ளதான் தேவன் எல்லாற்றையும் இப்ப நாம் பார்க்கும் பொழுது நன்றாக சில வார்த்தைகளோட புரிந்து கொள்ள போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அறிந்திருக்கிறீங்க, அதற்குரிய வாஞ்சை உங்களிடத்தில் உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க காண இல்லை, ஆனால் நீங்க விசுவாசிக்கணும், விசுவாசித்து நடக்கணும். அப்போ நீங்க அந்த பரம நித்திய ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான உங்கள் சரீரத்தை அப்படியே தேவன் புதிதாக்கி அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நாம் மிகவும் கவனமா இருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே வந்து இருக்கிறோம். நமக்கு தெரியாது எப்போ கிறிஸ்து வருவார், எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, எப்போ நமக்கு மரணம் வரும், எந்த நிமிஷம் நாம் மரணத்தை சந்திப்போம் என்று தெரியாது. ஆனா நாம் எரிந்து கொண்டிருக்கிறோம், அவருக்காக இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கோம் என்றால் அது அவருக்காக கிருபை. அதை நானும் நீங்களும் மறக்க கூடாது. என்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை செய்ய நான் அழைக்கப்பட இல்லை, நீங்களும் அழைக்கப்பட இல்லை. அதை ஆண்டவரே தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். லூக்கா 10வது அதிகாரம் எடுங்க. நமக்கு தெரிந்ததுதான், ஆனாலும் நாம் எல்லாவற்றிலும் நிதானிக்க நம்முடைய நாட்கள் விரைவாய் கடந்து போகிறது. இப்போ 25 இருந்து வாசிப்போம். 25 27 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 96வது பக்கம். அப்பொழுது நியாயஸ்தர் ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய இருதயத்தோடும் உன்னுடைய ஆத்மாவோடும் உன்னுடைய பலத்தோடும் உன்னுடைய சிந்தியோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆமே. நீங்க பாருங்க, நியாய சாஸ்திரி என்று சொன்னால் நியாயங்களை அறிந்தவன், வேதத்தின் பிரமாணங்களை அறிந்தவன் வந்து கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வார்த்தையானவர் வந்திருக்கிறார். அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்திலே வந்து நித்திய ஜீவன், அதாவது அந்த நித்திய வாசஸ்தலத்துக்கு போற வழி என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்ல எல்லாம் முழுமையா, அதான் சொன்னேன், அரையும் குறையுமா எதையும் நீங்க கொடுத்தால் பரலோகம் அங்கீகரிக்க என்ற வார்த்தை போய் சொன்னார். அவர் சொன்னார், நம்முடைய ஆவி ஆத்ம சர்வத்தை கர்த்தருக்கு முழுமையாய் கொடுக்க, நாம் முழுமையாய் கொடுத்தால் தான் நம்மை அவர் உயிர்ப்பிக்க முடியும். அப்படி முழுமையாக கொடுப்பதுன்னா நீங்க நினைக்கூடாது நாங்கள் பரிசுத்தம் ஆயிட்டோம், நீதி செட்டோம், அப்படி அல்ல. நாம் அதற்குரிய வாஞ்சையின் தாகத்தோடு, அந்த தவிப்போடு, அந்த அறிவோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் அதை சொல்லுகிறார். அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் என்னுடைய நடை உடைகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய சகலத்தும் அதற்கு நேராக மாறிவிடும். அப்போ நமக்கு தெரியும், நான் வாசம் பண்ணி கொண்டிருக்க இந்த பூமி நிலையான ஸ்தலம் அல்ல. நான் நிலையற்றதை பிடித்துக் கொண்டு இது நிலைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்க நான் வருவேன். அவரோடு புதிய பூமியிலே வாசம் செய்ய நான் வருவேன். அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கார். ஆனா இப்போ காண்கிற வானங்கள் அகன்று போகும், இப்போ காண்கிற பூமி அது வெந்து போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம பார்க்கிற இந்த பில்டிங்ஸ், நம்ம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் அழிந்து அனித்தியமாய் போற காலத்துக்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். அப்போ நம்ம நித்தியமானதை குறித்த அந்த தவிப்பு, அந்த ஏக்கம், அந்த தாளை என் அப்பாவை நான் சந்திக்கணும், என் அப்பா வந்து அந்த அப்பாவோட போயிடணும், அதுதான் நித்தியம். நாம் வேற எதையெல்லாம் பிடித்துக் கொண்டு இருக்கிறோம், அது எல்லாமே அனித்தியம். நம்முடைய பிள்ளை கூட நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தா தான் அந்த பிள்ளை கூட நமக்கு நித்தியமா நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணும். மனைவி கூட அப்படித்தான், நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அவைதான ஒரே படுக்கையில படுத்திருக்கிறல்ல, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுங்க, ஒரு ஆள் கைவிடப்படுங்க நான் சொல்ல இல்லை, அவருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கு. அப்போ ஒரு ஆள் அசட்டியா இருந்தது நிமித்தம் கைவிடப்படுகிறார், ஒரு ஆள் அது தாகமா இருந்தது நிமித்தம் அந்த தவிப்போடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ முதலாவது நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? முழுமையாய் நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அதைத்தான் நம்மை வைத்து ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் அதோடு இசைந்து போகணும். மறுதளித்து காரியங்கள் செய்துட்டு நான் தேவனோடு இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் நம்மை குறித்து நாம் சாட்சி சொல்வது அது வீணான புகழ்ச்சி. அதை பரலோகம் ஒரு நாளும் அங்கீகரிக்கார். ஆண்டவரே சொல்லிட்டார்,
பாருங்க 28வது வசனத்திற்கு வாசிங்க. அதிலே 28வது வசனம் வாசிங்க. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார். அப்படியே செய்யுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் பிரவேசம் உங்களுக்கு நிச்சயிக்கப்படும். நம்ம இங்கே அனித்தியத்துல ஒரு அனித்தியமான பூமிக்குள்ளதான் நம்ம வாசம் பண்ணுறோம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறான், நீங்க அதுக்குள்ள அகப்படக்கூடாது, அதுல ஜெயிக்கணும். நான் ஜெயித்தது போல நீங்க ஜெயிக்கணும். 3 காரியங்களை நம்ம ஜெயிக்கணும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது பாவத்தை நாம் ஜெயிக்கணும். வேதம் நமக்கு அதை வலியுறுத்தி கொண்டிருக்கு. அடுத்தது பிசாசை நாம் ஜெயிக்கணும். அதையும் வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது உலகத்தை நாம் ஜெயிக்கணும். இந்த 3ஐயும் நாம் ஜெயிக்கணும். ஜெயித்தால்தான் நமக்கு பரலோகத்துக்குள்ள அந்த பரமஸ்தலத்துக்குள்ளே போகலாம். அப்போ அந்த தவிப்போடு இருக்கிறவன் எந்த நேரமும் தன்னை காத்துக் கொள்ளும்படியாய் தேவ வசனங்களை, தேவ வார்த்தைகளை நோக்கி பார்ப்பான். அப்போ அடுத்தது, இப்போ தேவன் சொல்லுங்க அடுத்த காரியம். அப்போ நம்ம முழுமையாய் கொடுக்கணும். அரவாசி உலகத்துக்கு அரவாசி இங்க, அரவாசி அங்கன்னு கொடுத்தா பரலோகம் அதை அங்கே ஒரு நீங்க ஜெபிக்க அரமணித்தியாலும் நிச்சயம் அந்த அரமணித்தியாலத்தை முழுமையாய் கர்த்தருக்கு கொடுங்க. வேதம் வாசிக்க அரமணித்தியாலம் நீங்க நிச்சயித்திருந்தா அந்த அரமணித்தியாலத்தை முழுமையாய் கொடுங்க. அதுதான் அதைத்தான் இந்த முழுமை, அதுதான் அவர் விரும்புகிறது. உங்களுடைய எல்லா நேரத்தையும் அவர் கேட்கறது இல்லை. ஆனால் அவருக்கென்று நீங்க நியமித்து அவருக்கென்று கொடுக்கிறதுல நீங்க முழுமையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா பரலோகத்துக்குள்ள நாம் போக முடியாது. நாம் நம்மை வஞ்சிக்க கூடாது. ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இப்போ யோவா எடுங்க 5வது அதிகாரம் அடுத்த காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 132வது பக்கம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என்னுடைய தேடுதலும் என் விருப்பங்கள் என் சித்தங்களும் பிதாவுக்கு தம்மோடு நம்மை வைத்துக் கொள்ள போகிறவருக்கு பிரியமாய் இருக்குதா? ஆண்டவரை சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுங்க, நானும் நீங்களும் சுயமாய் எதுவும் செய்ய முடியாது. இப்ப சுயமாய் செய்கிறேன் என்று சொன்னா நமக்கு பல காரியங்கள் நமக்கு உண்டு, நமக்கு தெரியும். பல காரியங்கள் பார்த்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். அதை குறித்து அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு பிடித்தா நான் வருவேன், அது உங்க சுயம். எனக்கு பிடிக்கலண்டா நான் இப்படித்தான் செய்வேன், அதெல்லாம் உங்க சுயம். இதெல்லாம் பரலோகம் உங்களுக்கு காண்பிக்கிற வழிகள் அல்ல. பரலோகம் சொல்லுகிற வழி, பரலோகத்து காரியம் என்ன? நீங்க வருகிறது, நீங்க ஆராதிக்கிறது, நீங்க ஒரு ஸ்தலத்துல கூறுறது எல்லாமே மனிதனை பார்க்க அல்ல, தேவனை பார்க்க வாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூற வாரீங்க, தேவனோடு உறவாட வாரீங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க உங்க சித்தத்தை செய்ய மாட்டீங்க. ஆண்டவருக்கு பிரியமா பரிசேர் மத்தியில சதுசேர் மத்தியில போயிருக்க ஆயக்காரர் பாவிகள் மத்தியில போய் இல்ல, ஏன்னா பாவம் இல்லாதது. ஆனா போய் இருக்கிறார். ஏன்னா பிதாவின் சித்தம் அது நம்ம செய்யணும். பாவம் செய்யாம அங்க இருக்கிற ரட்சிக்கணும். அப்போ நாம் கர்த்தருக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் என்று சொன்னா நாம் எதை தேடுகிறோம்? நாம் எத்தனை காரியங்களை நாம ஜெபிக்காம பரலோகத்து சித்தத்தை கேட்காம நம்ம செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றார், நான் ஒன்றும் என் சுயமாய் செய்யல. இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கு. ஏனென்று சொன்னா நம்ம அந்த சரியான அந்த பாதையில நம்ம காரியங்களை செய்யாம நம்முடைய சுயத்துல முடிவெடுத்து நம்முடைய காரியங்களை செய்து கொண்டு நாம் போகும் பொழுது நீங்க உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கம் திட்டங்கள் எல்லாம் தலைகீழாய் போய் நம்ம கண்ணுக்கு முன்பாக பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், பல காரியங்கள். அப்போ நம்ம கவனமா இருக்க, நம்ம அமர்ந்திருந்து அந்த பரலோக தேவனுடைய சத்தம் இங்க கேட்கும். அது இங்க இருந்து வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி ஆத்மா சர்வத்துடைய மூலஸ்தானம் அங்க இருக்குன்னு சொன்னா பெலி, அதாவது உங்களுடைய இங்க இருக்கு. இங்க இருந்து வரும். இங்க இருந்துதான்
அவருடைய அந்த ஆவியில அந்த உணர்வு வரும். அது வந்து இதை அப்படியே நிறைத்து அப்படியே உங்க வாய் வழியாக உங்க சிந்தைக்குள்ள போகும். அதுதான் நீங்க ஆவியானவர் உங்களோட பேசுகிறார் என்பதற்கு 100% சாட்சி. நன்றாக விளங்குகிறது. தெளிவாய் பேசுவார், தெளிவாய் அழகாய் பேசுவார். நீங்க அழகாய் அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய சித்தத்தை அழகாய் காண்பித்து கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களில் நாம் பலதரப்பட்ட காரியங்களோடு போய் அமரும் பொழுது உடனடியாக சொல்வார், 3 நாள் பேசுகிறேன். அப்போ அவர் பேசுவார், அவருடைய சத்தத்தை கேட்க. அது அனுபவம், அது அனுபவம். அந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம பரலோகத்து சித்தத்தை கேட்டு நம்ம காரியத்தை செய்வோம். உதாரணத்துக்கு நாம் எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு. இப்போ மனைவி ஒரு காரியத்தை சொல்லுவா, பிள்ளை ஒரு காரியத்தை சொல்லும். எல்லாம் சொன்னாலும் ஒரே ஒரு இதுதான், தேவ சமூகத்துல கொண்டு போய் ஜெபம் பண்ணிட்டு நீங்க செய்யும் பொழுதுதான் அவருடைய சித்தத்தை செய்யறீங்க. இல்லைன்னா உங்க சித்தத்தை செய்துட்டு உங்க சுயத்தை செய்றீங்க, உங்க தோற்றப்படி உங்களை நீதிப்படி நீங்க காரியங்களை செய்ய போறீங்க. இங்க ஆண்டவர் திருப்பி சொல்லுகிறார், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறேன், நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அன்ற பாருங்க என்ன சொல்ற, நான் கேட்கிறபடி. நான் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான்? அதான் சொன்ன, அந்த சத்தத்தை கேட்க பழகணும். நமக்கு அதுக்கு டைம் இல்லை. நம்ம போய் வேதத்தை கடன்னு வாசிட்டு அப்படியே வேதத்தை தூக்கி போட்டு 4 பாட்டை பாடி ஏதோ ஆராதிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கு நான் ஆராதிச்சுட்டேன், இன்றைக்கு அது இல்லை. அப்படி நீங்க செய்யும் பொழுது தேவன் உங்களோட பேச முடியாது, தேவ சத்தம் கேட்க மாட்டீங்க. நீங்க மாமிசத்துல பிரசங்கிக்கலாம், மாமிசத்துல காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம், ஒன்றும் அது தேவனுடைய காரியங்கள். ஆகவேதான் மாமிசத்தின் சத்தத்தை கேட்டவங்க, மாமிசத்தின்படி பேசினவங்க, மாமிசத்தின்படி கிரியை நடப்பித்தவங்க இன்றைக்கு தேவ சமூகத்துல காண இல்லை. அநேகர் போயிட்டாங்க, அநேகர் போயிட்டாங்க. ஏனென்றா அவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு செய்திருந்தா அது ஒரு நாளும், அது பரலோகத்து சத்தம் வேண்டாம், ஒரு நாள் உங்களை தவறாய் வழி நடத்தாது. அது வேதத்தின்படி அது உண்மை. அப்போ நீங்க அதை கேட்கணும். நீங்க எதை தேடுறீங்க, எதை செய்றீங்கன்றத மிக கவனம். என்ன செய்யறா, நம்மளை நெருக்கிறதுக்கண்டே பல காரியங்களை வைத்திருப்பான், நம்மை நெருக்கிறதுக்கண்டே பக்க வழியாய் வருவான், பக்க வழியாய் சவர்களை கொண்டு வருவான், பக்க வழியாய். மிக கவனம், மிக கவனம். ஒன்றிலிருந்து கர்த்தர் சரி என் பிள்ளை மாட்டிட்டான் என்று தூக்கி எடுத்திருப்பார், ஏதோ என் சித்தத்தை கேட்காம செய்து மாட்டிட்டான், அடுத்ததை செய்யறதுக்கு சத்துரு இன்னொரு வழியால கொண்டு வருவார். நம்ம அதுக்குள்ள அகப்பட்ட வேண்டாம், ஆண்டவரும் கடந்து போயிடுவார். மிக கவனம். பிறகு கடைசி நாள்ல கண்ணை மூடும் பொழுது, ஆண்டவரே நான் பரலோகத்துக்குள்ள வந்து நுழைஞ்சிருவனா என்ற கேள்வியோடு தான் நீங்க கண்ணை மூடும். அப்போ அது நமக்கு வேண்டாம். இந்த பூமியில் நீங்க எதை செய்தாலும் ஒரு நிமிஷம் அமர்ந்திருங்க, இருந்து ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேட்டீங்கன்றாலே அதை நடத்தாதபடி அவர் தன்னுடைய சித்தத்தை நடத்திட்டு போய் நம்ம அநேக நேரத்துல அதை கேட்கிறதே இல்லை. இப்ப அடுத்த காரியம், இதெல்லாம் நமக்கு பரமஸ்தலத்தை குறித்த அந்த வாஞ்சையும் தவிப்பும் இருந்தால் நம்மிடத்தில் இருந்து வர வேண்டிய காரியங்கள். இப்போ நமக்கு தெரிந்தது 1 கொரிந்தியர் எடுங்க, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நாளிலிருந்து 8 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிக்க நமக்கு தெரிந்த, ஆனாலும் அதுக்குள்ளே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, நற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாசங்களானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இந்த அன்புதான் நமக்கு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தது. அன்பற்றவனாய் திரிந்த பவுலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதிலே ஒரு முக்கியமான காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள. 7வது வசனம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்ற வேத வார்த்தைக்கு உட்பட்டு நன்றாக நம்ம இதை தவறாக அப்ளை பண்ணி தவறாக காரியம் செய்யறபடினால்தான்
நம்ம வேற வேற காரியங்களை போய் அகப்படுறோம். வேதத்துக்குள்ள என்ன சொல்ல அதன்படி நீங்க சகலத்தையும் தாங்குவீங்க. அதான் முழு அந்த ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்ன அன்பு கிடையாது. அதான் சொன்னேன், நியாய பிரமாணத்தை என் கட்டளைகளை கைக்கொள். அப்ப இதுக்குள்ளதான் நீங்க சகலத்தையும் தாங்கணும், இதுக்குள்ளதான் நீங்க சகலத்தையும் விசுவாசிக்கணும், இதுக்குள்ளதான் நீங்க சகலத்தை சகிக்கணும், சகலத்தை அதை விட்டு உங்களை மாமிசத்துல வெளிப்படுற அன்புல இருந்து நீங்க என்ன செய்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. ஆகவேதான் சொல்ற அன்பு உங்க அறிவு குறைஞ்சது, உங்க அன்பும் குறைஞ்சது, நீங்க சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் குறைந்தது. தேவன் எண்ணத்தை வைத்துதான் அப்படி நம்ம பார்க்கணும். நாம் அன்பு அன்பு என்று தவறாக கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ தேவன் அதை விரும்புகிறவரே இல்லை. பாருங்க, தேவ வசனத்துக்குள்ள அன்பு எண்ணத்தை குறித்து நமக்கு அறிவுறுத்துகிறது. அந்த அன்புக்குள்ள நம்ம போகணும். ஏன்னா நமக்கு வேதம் பல காரியங்களை எச்சரிக்கிறது. அன்பென்று போட்டு எச்சரிக்கப்பட்ட காரியத்து போல நம்ம அன்பை செலுத்திட்டு அங்க போயிட்டு கை கோர்த்துட்டு இங்க போயிட்டு கை கோர்த்துட்டு நம்ம செய்த சரியென்று நம்ம நியாயப்படுத்தும் பொழுது தேவ அன்பை நாங்க காரியங்களா விதிக்கிறோம். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் அவருக்குள்ளே இருந்து வெளிப்படணும், அந்த அன்பு நிமித்தம் வெளிப்படணும். என்ற தேவன் பதிலளிக்கிற கருத்து. அவர் பாவிகள் மேல சங்கீதக்காரன் சொல்றார், பிரியமாய் இருப்பதில்லை, ஆனா அன்புள்ளவர். பழைய பாட்டு அன்புள்ளவர் தான், அடிக்கலையா ஜனங்களா அதுக்கு நீங்க அன்பில்லாமல் அடிச்சு அப்படி இல்லை. அவருக்கென்று அன்புக்கென்று பிதா காண்பித்தது அப்படியே செய்கிற கருத்து. நீங்க அதை விட்டுட்டு மாமிசத்துல காரியங்களை செய்துட்டு நாங்க கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க செய்தோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், என் அன்பு என்ன சொல்லுது என்பதை பார்த்து செய். அப்போ அது சகலத்தையும் இதுக்குள்ள இருந்துதான் எடுக்கிற நீங்க இதன்படி செய்கிறவன் தான். இதுதான் நான் இதுலதான் நீங்க எல்லா கவனமும் செலுத்த. நமக்கு சட்ட திட்டங்களை பரலோகம் அழகா எழுதி கொடுத்திருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு நிருபங்களா எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம அதை மீறி எதுவும் செய்ய முடியும். இதை மீறி நம்ம எதுவும் செய்துட்டு நம்ம பரலோக அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கலாம் என்ற தேவன் சொல்றாரு. எப்படி முடியும் பாருங்க. அதான் சொல்ற, நீங்க இந்த அதிகாரத்தை வாட்சி உங்களுக்கு தெரியும், நீங்க பல தடவை இந்த அதிகாரத்தை வாட்சி பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன செய்தாலும் அன்பு உனக்கு இல்லாட்டி ஒரு பிரயோஜனம். எந்த அன்பை தேவன் பேசுகிறான்? தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரை உலகத்தின் மேல, அந்த அன்பை இங்கே ஆவியானவர் வலியுறுத்தி காண்பிக்கிறார். ஏன்னா மனிதன் அன்புல பாருங்க, வீடிய சாத்தம் இருக்கா? இல்ல. தயவு இருக்கா மனித அன்புக்குள்ள? இல்ல. மனித அன்புக்குள்ள பொறாமை இல்லாத தன்மை இருக்கா? இல்ல. அதே மாதிரி மனித அன்பு தன்னை புகழா ஏதாவது செய்துட்டு புகழ்ந்து கொண்டே இருப்பான். பல காரியங்கள் நீங்க போட்டுக்கொள்ளலாம். இருமாப்பீராதா அன்புண்டா இருமாப்பீர்கள் கிறிஸ்துவத்துல அது இருக்கே இல்லை. அந்த அன்பின்படிதான் நானும் கிரீஸ் அப்ப எனக்குள்ளவன் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ள பொறாமை இருக்கே இல்லை. நான் பெரியவன் நீ பெரியவன் எங்கேயுமே ஆண்டு சொல்ல, நீங்க எல்லாரும் ஒன்று என்று சொன்னா அந்த அன்பில் தான் நான் அப்படி பார்க்கணும். அதுதான் முக்கியம். அந்த அன்பை தான் இங்கே வேதம் நமக்கு காண்பித்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் அடிப்படையில் தான் நீங்க சகலத்தை செய்யணும், சகலத்தை சகிக்கணும் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம அன்பு என்ற உலகத்திலே அன்பு கூறுவதாக இருக்கிறாங்க. மிருகங்களும் தங்களுடைய குட்டிகளுக்கு மிருகத்தை அடித்து கொண்டு உணவை கொடுத்து அது ஒரு விதத்தில் தன் அன்பை காண்பிக்கிறது. அந்த அன்பை வேதம் பேச இல்லை. அப்போ நீங்க இதுல மிக கவனமா இருக்கணும். இத கவனமா இருக்கு. ஏன்னா சில நேரங்களை பாருங்க, வேதத்தில் எப்படி சொல்லி இருக்குதானே என்று போட்டு ஒரு தவறான காரியம். ஆபிரகாம் சாராள் மேல அன்பு கூர்ந்தான். ஆனா தேவ வார்த்தையை விட்டுட்டு அந்த அன்பின் நிமித்தம் அவன் சேர்த்து கொண்ட ஆகாருடைய சந்ததி இன்று வரைக்கும் நம் எல்லாருக்கும் எதிரி. அவன் சாராள் மேல வைத்த அன்பு. ஏன்னா ஆபிரகாம் சாராளை அவ்வளவு நேசித்தான். வேதம் நமக்கு அதை காண்பிக்கும். அப்போ அவருக்கு ஏற்கனவே ஆண்டவர் வார்த்தையை கூட உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணி பிள்ளையை தன்மை அந்த சாராளோட பிறக்கும் என்று சொல்லிட்டான். ஆனா சொன்னவன் அன்பின் நிமித்தம் விட்டதால வந்ததோ பெரிய தீங்கு. அதான் சொல்றேன், வார்த்தைக்கு உட்பட்டு நீங்க எதையும் செய்ய இல்லைன்னு சொன்னா நாம தவறாய் போயிடுவோம். தவறாய் போயிட்டு நம்ம தேவனிடத்துல போயிட்டு வியாக்கியம் பண்ணி கொண்டெல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல எழுதி கொடுத்தேன், அதற்கென்று நான்
என் ஊழியர்களை ஏற்படுத்தினேன், உனக்கு விளங்காதை விளங்கப்படுத்தி கற்றுத்தரும்படியாய் நான் பேசினேன். அவர்களுடைய வாயை பயன்படுத்தி. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு எவ்வளவை கொடுக்கிறார் ஆண்டவர் அவ்வளவுக்கு நமக்கு கணக்கு. அப்போ நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நம்ம மிக கவனமாக இருக்கணும். அன்பு அன்பு என்றிட்டு தவறான கிரிகளை நடத்துகிறார்கள். மனுஷனுடைய அன்பை மேன்மை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பை விட்டு வழிவிலகி போகிறார்கள். ஏன்னா மனுஷனுடைய அன்பு கண்ணி, அது மரண வழி. அது உங்களை ஒரு நாள் நிச்சயமாய் கண்ணிக்குள்ள கொண்டு போய் போடும். நன்றாக விளைய கொடுங்க. வருஷ கணக்கில் அன்பு 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 என்று சொன்ன அநேகரை பார்த்தாய். இதெல்லாம் நமக்கு அனுபவம். கற்றுக் கொடுக்கும் பொழுது நீதியாய் கற்றுக் கொடுப்பார். அப்போ தேவன் நல்லவர். நம்மை அவர் தம்முடைய வாசஸ்தலத்துக்கு நேரான அந்த அறிவோடு நடத்த விரும்புகிறார். ஏன்னா அவருடைய வருகை சமீபித்து வந்திருக்குது. ஆகவே நீங்க எல்லாரும் கவனம் நடக்கிற காரியங்களை பார்க்குறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் நான் புதிதாக சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறாங்க. எச்சரிப்பு சத்தம் வந்து கொண்டே இருக்கு. தேவனுடைய வருகையை குறித்து தேவனுடைய வழியில் நம்முடைய துயரத்தில இருந்து நம்ம எடுத்திருக்கிறார். மீண்டும் நாம் துயரத்துக்குள்ள போய் அழுகுறனும் பற்கடிப்புமான ஸ்தலத்துக்கு நாம் போகக்கூடாது என்றுதான் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மிக கவனம். உங்களோட மாமிசத்துல நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களை அறுக்கணும். மிக கவனமாய் நிதானமாய் தேவனிடத்துல கேட்டு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நலமாயிருக்கும், எல்லாருக்கும் நலமாயிருக்கும். யார் என்றாலும் இதை மீறி போகக்கூடாது. இப்ப நான் ஏன் ஆண்டவர் அதை சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். எங்கே அவர் எல்லாத்தையும் வைத்து காண்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப வேதத்தையே மேன்மைப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கேன் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. இப்போ யோவான் 6வது அதிகாரம் எடுங்க. 6வது அதிகாரம் யோவான் 53 58 வரைக்கும் உள்ள வார்த்தை 134வது பக்கம் 6வது அதிகாரம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். நீங்க ஆண்டவர் பேசுகிறார். நமக்கு அடையாளமை அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு பூமியில கொடுக்கப்பட்ட அடையாளம். ஆனா நமக்கு இங்க தேவ ஆவியானவர் வலியுறுத்துகிற காரியம் என்ன? அவருடைய மாமிசத்தை நானும் நீங்கள் புசிக்கணும். அந்த மாமிசத்துக்குள்ளதான் சகலத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் 58வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ ஒன்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென். அந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே அவர் சொன்ன, என்னிடத்திலே பானம் பண்ணினா உனக்கு தாகம் வராது. அவர் சொன்ன உடனே அந்த தண்ணீரை கொடுங்க ஆண்டவரே என்று சொன்னார். அதே கொப்பா இந்த தேவன் பேசுகிறார். என்ன? வானத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷகுமாரன் என்ற வார்த்தையானவருடைய வார்த்தையை நீங்கள் புசிக்கிறதினால், அந்த வார்த்தையை நீங்கள் படி நடக்கிறதினால் தான் உங்களுக்குள்ளே அந்த ஜீவன் நிலைத்திருக்கு. அப்ப அந்த வார்த்தையை நம்ம கைகொள்ளபடினால்தான் நம்ம ஒவ்வொரு மாசமும் இந்த ஐக்கியத்தை அவருக்கு அடையாளப்படுத்தி நம்ம உறுதிப்படுத்தி காட்டுறோம். ஆண்டவரே, வார்த்தையான நீர் எங்களுக்கு மாம்சத்தில் வெளிப்படுத்தி கொடுத்த கட்டளை நாம் கை கொள்கிறோம். அதோடு நாம் நிறுத்தி விட்டால் நம்முடைய வாழ்க்கை பரிதான். என்ன இன்னைக்கு வீடு வழி அப்பம் விட்டு கொடுக்குறாங்க. தவறையில விட்டு கொடுங்க. செய்ய முடியாத அருகதை இல்லாத ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு சகோதரியை தெரியும். அவ ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்கு அப்பம் விட்டு கொடுப்பான். நான் சொல்றது, நீங்க எந்த அதிகாரத்தில் செய்றீங்க? தவறு. கடந்த வாரம் ஒரு வீடியோ, ஒரு சபை, இலங்கையில் ஒரு பெரிய சபை, ஒரு மகள் பாஸ்டரா இருக்கிறார். அப்படி பேர் நீங்க வேணா அடிச்சு பார்க்கலாம். இதோ சிங்கள சகோதரி சசிகலா என்று பேர். அவையுடைய கணவனுக்கு பிறந்த நாள். இப்போ அவதான் அங்க பிரசங்கியா.
கணவனை அவர் சொல்றா, என் கணவன் உங்க யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த பாஸ்டர் சசிகலாவுடைய கணவனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று கூப்பிட்டு, நான் யாரும் தப்பா சொல்லல, பாருங்க எவ்வளவு தூரம் காரியங்கள் தவறாய் போகுது என்பதை உங்களுக்கு காண்பிக்கத்தான். இதுதான் சாராளுக்கு செவி கொடுத்த ஆபிரகாமுடைய நிலைமை. அங்கே கூப்பிட்டு என் கணவன் வந்து இப்படி நிற்கிறான், சொல்றா என் கணவன் தான் எனக்கு பின்னால் இருக்கிறான்னு போட்டு அந்நிய பாஷை பேசி அந்த தலையில கையை வச்சு அவ ஜெபிக்கிறான். இவளத்துக்கு தான் அவையுடைய ஸ்கேர்ட்டும் போட்டு பின்னுக்கு அந்த இதையும் கொழுவி கொண்டு அந்நிய பாசையில வெளுவல் என்று வெளுத்து வாங்கி கணவர் இப்படி நிற்கிறேன். இப்ப மனைவி ஜெபிக்கிறா, கணவனுக்கு வேதம் என்ன சொல்லுது சொல்லுங்க? பரிசுத்தவான்கள். ஒரு மனைவி ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கிறது தவறு அல்ல. ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கிறான்னு சொன்னா அவ ஜெபிங்கன்னு சொல்லும் போது சகோதரனுக்காக ஜெபிக்க தவறு இல்லை. ஆனா கையை வைத்து எந்த அதிகாரத்துல சபை நடுவில் ஒரு ஸ்திரீ செய்யலாம்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிள்ளையான ஒரு காரியம். அப்போ நம்ம கவனமா இருக்கணும். அப்படிப்பட்ட தவறான பல போதனைகள் பல காரியங்கள் வந்துட்டு ஆண்டவருடைய வேதத்தில் அவர் சொன்னார், எதற்கு அடையாளமாய் அவர் சொன்னானே வானத்தின் நிறைவேற்றி. அப்போ வார்த்தையான கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் புசிக்கணும். எப்படி புசிக்கலாம்? வார்த்தையால். ஆகிதான் சொன்னார், அப்பத்தினால் அல்ல வார்த்தையினாலதான் பிழைப்பீங்க. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு பிழைப்பு. அந்த வார்த்தை கூட தான் நான் இருக்கிறேன். அதுதான் உங்களுடைய தவிப்பும் உங்களுடைய வாஞ்சையுமாய் மாறல். அப்போ உங்களுடைய ஓட்டத்தை யாரும் நிறுத்த முடியும். இதைத்தான் அந்த நியாய சாஸ்திரிக்கு தேவன் வலியுறுத்தி சொல்கிறார். அப்போ நீ பிழைப்பா, அப்பதான் நான் நீங்களும் பிழைக்க முடியும். நம்மை தூக்கி எடுத்தவர் சாதாரணமானவர் அல்லவே. அப்போ நம்ம மிக கவனமா இருக்கணும். இப்போ ஆண்டவர் பாருங்க, அழகான ஒரு வெளிப்பாடு. அதே இதில் 68 69 வாசி அதே அதிகாரம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றார். ஆமென். இந்த விசுவாசம், இந்த வார்த்தையான கர்த்தர் மேல, இந்த வார்த்தை மேல நீங்க வைக்கிற விசுவாசம், இந்த வார்த்தை மேல நீங்க வைக்கிற அன்பு, இந்த வார்த்தைக்கு உட்பட்டு நீங்க செய்கிற எல்லாம் தான் கணக்குல வரும். ஆண்டவரே சொல்லிட்டார், என் வசனத்தை கை கொள்ளுகிறவன், என் வசனத்தின்படி செய்கிறவன் பிழைப்பான். அப்போ நாம அதை விட்டுட்டு நம்ம காரியம் செய்துட்டு எல்லாம் சரி, என்ன என்னுடைய மாமிச மூளை ஆபிரகாமுக்கு இருந்த மாதிரி. ஆனா ஆபிரகாம் அந்த நாட்கள் இவ்வளவு காரியங்கள்ல இயேசு கிறிஸ்து வெளிப்படையில, ஆனாலும் தெரிந்து கொள்ள அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்தான். நன்றாய் விளங்கிக் கொண்டு இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்து தாவீதில அவன் போய் ஒரு பட்சபாண்டத்திலே தவறாய் நடந்த பொழுது உடனே நாத்தான் தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னார்? உன் ஆண்டவனாகி சவுலினுடைய எல்லாரையும் உனக்கு கொடுத்தேன், இனி கேட்டு நான் இன்னும் உனக்கு கொடுத்திருப்பேன். நீ எதற்கு அடித்து பறித்தார்? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க அடித்து பறிக்க முடியாது. அது தேவ பார்வையில பிள்ளை. நம்ம அடித்து பறிப்பதுண்டா தேவ சித்தத்துக்கு இல்லாம நம்மட பலத்துல நம்மட சுயத்துல காரியத்தை செய்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொன்னா அது நீங்க அடித்து பறித்தது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். வெளியில இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்க போறது அதிக நிச்சயம். நாமும் அதுக்குள்ள அகப்படக்கூடாது. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த பரம ஸ்தலத்துக்குள்ள நம்ம போயிடணும். பரலோக கவனம் நம்ம மேல இருக்கணும். அது இருக்குது, நம்ம பார்த்து கொண்டு இருக்கபடியால் தான் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு எண்ணிக்கை பெரிதே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் என்று அங்கே திரளான ஜனங்களிடத்தில் பேசினதை காட்டிலும் சீசர் இடத்திலே அவர் அதிக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அவங்க கற்றுக் கொடுக்கணும். இப்போ 6வது அதிகாரம் 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் அடுத்த பக்கம் 8வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதுதான் நமக்கு. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவ்வளவுதான். வார்த்தை தான். வார்த்தையை விட்டுட்டு எதை செய்தாலும் நம்ம தோத்த கிறிஸ்தவ வாழ்க்கை. வார்த்தையை விட்டு நான் எதை பேசினாலும் என்னுடைய பேச்சு அது வீண் பேச்சு. வார்த்தையை விட்டுட்டு எந்த கிரியை நான் செய்தாலும் அது வீணான கிரியை. அதை பரலோகம் கணக்கில் வைக்கிறதே இல்லை. ஆகவேதான் தேவன் நமக்கு ஆவி என்கிற அச்சாரத்தை அந்த சத்தம் கேட்கணும் என்று கொடுத்திருக்கார். அப்போ அந்த சத்தம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கு, இது தவறு. ஆகவே சொல்லி மனிதனை பிரியப்படுத்த ஊழியம் செய்ய முடியாது. இந்த இடத்துல
கர்த்தருக்கு சித்தமா என் மேல அழைப்பு அப்படித்தான் இருக்கேன்டா. ஒரு ஆத்மா கேட்டா நீ கற்றுக் கொடுக்க நம்ம கற்றுக் கொடுக்கத்தான் வேணும். அந்த ஆத்மா வாங்கியாக வருது, தானமாய் வருது. அது தேவனியா பாப்பா இந்த கொஞ்சத்தில் உண்மையோனா இருக்கிறானா என்று பாப்பா. அது ஒரு தாளந்தை கொடுத்து கொண்டு போய் புதைத்து வைத்தது போல செய்யக்கூடாது. அதுக்கு வட்டியும் கணக்கும் கேட்பார் ஆண்டவர். அப்போ நீங்க கவனமா இருக்கணும் பிள்ளைகள். நமக்கு இருக்கிற இந்த சரீரம் நிச்சயமாய் நமக்கு மரணம் வந்தா அது கொஞ்ச நாள் அழிந்து போகும். இந்த மரணம் வந்தா மனைவியோ இல்ல பிள்ளையோ இல்ல கணவனோ சரீரத்தை வீட்டுல வச்சுட்டு இருக்கட்டும் வச்சுக்கிட்டா பின்னுக்கு அழுகி நார வலிக்கிட்டு சரீரம் வெளியில போகணும். சரீரத்தை பொடி என்று சொல்லுவா வச்சுக்க மாட்டாங்க. அப்போ என்னதான் நீங்க மேன்மை பாராட்டி என்னத்தை தான் செய்து எதைத்தான் பிடிச்சி அப்படி இப்படி என்ன ஒரு நாளைக்கு நீங்க வெளியில போகணும். உங்களோட நீங்க கட்டி ஆடுற வீட்டை விட்டே உங்களோட சரீரம் வெளியில போயிடும். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். நம்ம எதை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அப்பா ஒரு நாளைக்கு போவார், நம்முடைய அம்மா போவார், நான் போகணும், என் மனைவி போகணும், என் பிள்ளைகள் போகணும். அந்த காலம் வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கு. பிடிச்சு வச்சுட்டு ஐயோ இது என் கணவன், ஐயோ இது என் மனைவி கொண்டு போயிடாங்க, அவ இங்கே இருக்கட்டும் என்று வைத்திருப்போமா? இல்ல, முடியாது. அப்படி செய்யவும் முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஒரு கிழமை வச்சு பார்த்தாலே காரியம் விளங்கி. அப்போ நம்ம நித்திய வாசஸ்தலத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். நித்திய வாசஸ்தலத்துக்கு நம்மை அழைக்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை அதற்கு நேராக நடத்தும். அதுதான் நம்முடைய அப்பம், அதுதான் நம்முடைய போஷணம். அதற்கு ஈடாகத்தான் நம்ம இதை இன்றைக்கு அடையாளப்படுத்த ஐக்கியப்பட்டோம்னா அதோடு நிறுத்தக்கூடாது. அந்த வார்த்தைகளை அனுதினமும் நம்ம புசிக்கணும், அனுதினமும் அதை பெற்றுக்கணும். அது நம்முடைய அது எங்களுக்கு ஆரோக்கியம். நம்முடைய ஊனுக்கு எலும்புக்கெல்லாம் அது ஔஷதமும் ஆரோக்கியம் இருக்குன்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ வார்த்தையின்படி செய்கிற எந்த மனுஷியும் தான் பிழைக்க முடியும். நான் சரியா நடக்குன்னு போட்டு என்ன மனைவியை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுக்க போறது இல்லை. இல்லை என்ன மனைவி சரியா நடக்கலான்னு போட்டு என்ன கர்த்தர் பரலோகத்துக்கு எடுக்க போறது இல்லை. நானும் என் மனைவி சரியா நடக்கணும்னு போட்டு எங்க பிள்ளை எடுக்க போறது இல்லை. கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் வைத்தது ஒரு நாளும் மாறக்கூடாது. நம்ம அதற்காக பிரயாசப்படணும். அந்த தவிப்போடு நம்ம இருக்கணும், அந்த வாஞ்சியோடு இருக்கணும், அந்த அறிவோடு இருக்கணும். அதை நாம் விசுவாசிக்கணும். அப்போ எனக்கும் உங்களுக்கும் உரிய பரலோக ராஜ்யத்தை யாரும் தடுக்க முடியாது. நம்மை தூக்கி எடுத்தவர், நம்மை கொண்டு பல காரியங்கள் செய்ய வாஞ்சியாக இருக்கிறார். அப்போ அந்த தேவன் நம்முடைய அழுகுரல் கேட்டு நம்மை தூக்கி எடுத்தார். அவருக்காக நம்ம எரியணும், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அந்த தாகத்தோடு அந்த வாஞ்சியோட சமூகத்தில் எழுந்திருந்து இந்த நாளில் நம்முடைய பந்தியிலே நாம் பானம் பண்ணி அவரோடு ஐக்கியப்படுவதற்கு முன்பாக நாம் அதை